வணக்கம். இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய 122வது பிறந்த நாளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்னைக்கு தலைமை கழகத்தில் அவருடைய திருவுருவ படத்தை வைத்து அனைவரும் இன்னைக்கு மரியாதை செலுத்தியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக, ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அதனால் அவருடைய ஃபாலோவர் தான் நம்ம கேப்டனும். எம்ஜிஆரை தன் குருவாக நினைத்தாலும் அந்த உடை, அந்த எளிமை எல்லாமே கர்ம வீரர் காமராஜரிடம் இருந்து கற்றவர் தான் கேப்டன் அவர்கள். எனவே இந்த புனித நாளில் அவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்தியதை எங்களுடைய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு சிறந்த தலைவர்கள் தான் இன்னி நாட்டுக்கு தேவையாக இருக்குது. அதனால் ஒரு சிறந்த தலைவர் அவர் மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி இந்த பிறந்த நாளில் நான் கேட்டுக்கிறேன். தேமுதிகவின் வாக்கு எங்கு போயிருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. தலைமை புறக்கணித்தது என்று சொன்ன பிறகு தொண்டர்களின் நிலைப்பாடும் அதுதான் என்று நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த வாக்கு வேறு கட்சிக்கு போயிருக்கு. நீங்கள் வேணால் கேட்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை % போலிங் ஆயிருக்கு? 82%. மீதி 12% இருக்குல்ல, அதுதான் தேமுதிகவுடைய வாக்குகள். அதனால் தலைமையினுடைய முடிவு எதுவோ அதுதான் தொண்டர்களுடைய முடிவு. யாருக்கும் எங்கள் வாக்குகள் போல் அந்த மீதி 12% தான் தேமுதிக வாக்குகள் இருக்குது. நான் அதை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த கேள்வி நீங்கள் இன்னைக்கு கேட்குறீங்க. பட் எங்களுடைய நிலைப்பாடு எப்பயோ நான் சொல்லிட்டேன். அதனால் 26க்கு இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.